ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2025 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்தம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 1:30 2 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:32 இன்றைய திதி இன்று காலை 11:27 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:29 வரை மூலம், பின்பு போராடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை சித்த யோகம், பின்பு மாலை 4:29 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 11:27 வரை பத்திரை, பின்பு இரவு 11:30 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 4:29 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. கிருத்திகைக்கு ரோகிணிக்கு சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலம் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செயல்களில் கொஞ்சம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளக்கூடிய நிலை இருக்கிறீங்க. உயர்கல்வி சம்பந்தமான மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான கல்வி கிடைக்க போது உங்களுக்கு. பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக கிடைக்கிறதால எல்லா விஷயம் நீங்கள் சக்ஸஸாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உடனிருப்பவர்கள்லாம் என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. துணைவர் வழியிலும் உங்கள் அனுகூலமான ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு பொறுமை வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். ரிஷபராசி பார்த்தவங்க என்று புதிய தொடர்பு சம்பந்தமான எண்ணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருக்க. நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும்போதோ பயன்படுத்தும் போதோ எடுத்து செல்லும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய பொருளாதாரத்தை சில கொஞ்சம் பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டு பின்பு சரியாகக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு. உடல்நிலையும் பார்த்தா ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்பட்டீங்க போது உங்களுக்கு. அதே போல் தேவையற்ற பயனற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு வரவுகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு கனிவு வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனராசி பார்த்தவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஒரு மகிழ்ச்சியை உண்டாகக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. எதிர்பாராத சில விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி என்ன எதிர்பார்ப்போ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த தான தர்மங்களில் மனசு கொஞ்சம் ஈடுபடக்கூடிய காலகட்டமாகவும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பால் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி அந்த உத்தியோகத்தை கொஞ்சம் ஒரு சாதாரண சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. கூட்டுத்தொழில் இருந்து வந்த கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு மனசில் புது புது எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய பிறக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதேமாதிரி வாக்குறுதி கொடுக்கும்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு யோசித்து சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. வாக்குறுதி அளிக்காமல் இருப்பது சிறப்பு. 8ல் சனி பகவான் தேவையற்ற விரயங்களை கொடுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதலும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள நாளாக இருக்கீங்க. எதிர்பாராத சில வரவுகளால் கொஞ்சம் உடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபார அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. உத்தியோகத்தில் ஒரு மேன்மையும் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் போது ஒரு போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை வட மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சிம்மராசி பார்த்தவங்க ஒன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் நீங்கள். வெளியிருந்து ஒரு அனுகூலமான செய்திகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய வரவுகள் என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற வரவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொஞ்சம் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. சுற்றி இருப்பவர் யார் இப்படி உங்களுடைய ஒரு சுய ரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அமைப்போது உங்கள் பணியாளர் கொஞ்சம் லாபமெல்லாம் மேம்பட போகுது உங்களுக்கு. ஒரு ஆதரவு வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு உடன் ஏற்பாடை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு. இந்த நூதனமான பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. குடும்பத்தினரிடம் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. அதேமாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்ப தேவையை நீங்கள் சரி செய்யக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிப்போது. ஏதாவது விற்கக்கூடிய இருந்தால் நல்லா விலைக்கு வந்தால் விற்றுருங்க. ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வாங்குங்க. சிறப்பு தான் உங்களுக்கு. கணவன் மனைவியே கொஞ்சம் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அரசு காரியங்கள் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போது ஒரு உற்சாகம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி பார்த்தவங்க ஒன்று ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு பழைய விஷயங்களை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த பூர்வீக சொத்து நல்ல ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறோங்க. உத்தியோக பணியில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய நாள் அமைப்போது உங்களுக்கு. உடற்பந்த வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி கொஞ்சம் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த விளையாட்டு விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்பட போது ஒரு நட்பு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவர்கள் ஒன்று இந்த கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நெருக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் தோட்டத்தை ஒரு பொலிவு உண்டாகக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் பார்த்துங்க. வியாபாரத்தில் சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆடை ஆபரண சேர்க்கைலாம் கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு. உத்தியோகத்தில் கொஞ்சம் ஒரு துரிதமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பேச்சுக்கள் மூலம் ஆதாயத்தை அடையக்கூடிய நம்பர். உங்கள் பேச்சு திறமையால் அது விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஒரு பெருமை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்க ஒன்று உங்களுடைய தோட்டத்தை நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக தரப்போகுது. அதே மாதிரி உங்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு. நெருக்கமான அன்புகளை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். வியாபார சம்பந்தமான சிந்தனைகள் மனசில் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. வியாபாரத்தை பெருக்குவதுக்கு அதிகப்படுத்துவதற்கு வியாபார முதலீடு சம்மந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது. ஆனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நல்லது நடக்க போகுது. கண்டிப்பாக எந்த குறை வராது. பயனற்ற விவாதங்களையும் பயனற்ற பேச்சுக்களையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் திறமையில் கொஞ்சம் வெளிப்படுத்த கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகர ராசி பார்த்தவங்களுக்கு இந்த சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் அந்த சுபகாரியம் சுபமாக அருமையாக முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அதனால் அலைச்சல் இருந்தாலும் நல்லபடியாக முடிவு அந்த விஷயம். இந்த உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் வேகமாக எதையும் செய்யாமல் யோசித்து கொஞ்சம் பொறுமையாக செல்வது நல்லது உங்களுக்கு. உத்தியோகத்தில் சக ஊழியருடைய கருத்துக்கள்லாம் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்கும். அதையும் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி இந்த வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. நெருக்கமான நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது உங்களுக்கு. ஒரு புகழ் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்க போகுது. அந்த மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி முழுது உங்களுக்கு ஒரு குழு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வச்சு போகுது உங்களுக்கு. இந்த இணையதளத்தில் துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது. விவசாய பணியில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். விவசாயம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செய்யுங்க. உங்களுடைய செயல்பாடில் இது வரைக்கும் இருந்து வந்தால் தடைகள் தாமதெல்லாம் விலக்கி உங்களுடைய செயல்கள் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைய போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டங்களும் படிப்படியாக சீராக போகுது உங்களுக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஆடை அணியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் கலை சார்ந்த பணிகள் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போது ஒரு
அனுகூலம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட இடம் அடர் நிலம். மீனராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் சம்பந்த எண்ணங்கள் அதிகரிக்க போது அந்த முதலீடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு வருகின்ற காலத்தில் அந்த முதலீடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க. உங்களுக்கு சமூக நிகழ்வில் சில மனதளவு மாற்றங்களை கொஞ்சம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள்லாம் படிப்படியாக உங்களுக்கு விலகப் போகிறது. வியாபார பணியில் கொஞ்சம் வேலையாட்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக கையாள போகிறாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பெரியக்கூடிய வருகையாலே கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுவது ஒரு பக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.